ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு சூப்பராட்டு லஞ்சுக்கு பருப்பு உருண்டை குழம்பு வைக்க போகிறாங்க. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். என்னோட ஸ்டைலில் பண்ணுறேன். நீங்கள் எப்படி பண்ணுவீங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அந்த பருப்பு குழம்பு வந்து. வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். கடலை பருப்பு வச்சு தான் பண்ண போகிறேன். நிறைய பேர் கடலை பருப்பு, பாசி பருப்பு, துவரம் பருப்பு எல்லாம் போட்டு பண்ணுவாங்க. ஒரு சில பேர் வெறும் பாசி பருப்புலையும் பண்ணுவாங்க. பாசி பருப்பில் பண்ணி போட்டிருக்கேன் வீடியோ. இன்றைக்கி நான் வெறும் தனி கடலை பருப்பில் தான் பண்ண போகிறேன். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க. ஒரு உருண்டையும் வச்சு ஒரு 2 குழம்பு ஊற்றி சாப்பிட்டோன்னா ஒரு தட்டு சோறு சாப்பிட்லாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பருப்பு உருண்டை குழம்பு வைக்கிறதுக்கு கடாயை ஆன் பண்ணியாச்சு. இப்போ எண்ணெய் ஆட் பண்ணிடலாம். எண்ணெய் ஒரு 2 கரண்டி ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் ஆட் பண்ணியாச்சு. வெந்தயமும் கடுகு ஆட் பண்ணிடணுங்க. இது ஆக்சுவலி வெந்தய குழம்பு மாதிரி தான். ஆனால் நம்ம பருப்பு உருண்டை பொழுதுனால பருப்பு உருண்டை குழம்புன்னு சொல்கிறோம். வெந்தய குழம்பு நம்ம சேம் எப்படி வைப்போமோ அதே மாதிரி தாங்க. நல்ல மணமாக இருக்கும். வெந்தயம் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறமா கடுகுங்க. கடுகு ஒரு 1/2 டீஸ்பூன். முழுக்க சின்ன வெங்காயத்தில் பண்ணுங்கள், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் காலியாகிடுச்சு, பெரிய வெங்காயத்தில் தான் பண்ணுறேன் இன்னைக்கு. 3 வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயங்க. இதை பாதியை போட்டுக்கிடலாம். பாதி வந்து நம்ம பருப்பு உருண்டையில் போட்டுக்கிடலாம். சின்ன வெங்காயம்னா ஒரு கைப்பிடி அளவு போடுங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து கருவேப்பிலை தழை போட்டுக்கலாம். இது வதங்கட்டும். இது வதங்கிறதுக்குலாம் நம்ம தக்காளி அரைச்சி எடுத்துக்கலாம். பூண்டுங்க, ஒரு 5-6 பல் பூண்டை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். நீங்கள் தேங்காய் கூட போட்டு அரைச்சியும் பண்ணலாம். இந்த மாதிரி தாளசத்துலேயும் போடலாங்க. தக்காளி அரைச்சி எடுத்துக்கலாம். மீடியம் சைஸ் தக்காளி 2 தக்காளி எடுத்துருக்கேன். இதை அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா அரைச்சி ஊற்றுனீங்கன்னா கிரேவியும் கிடைக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்குங்க. இப்போ வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ ஆட் பண்ணிடலாம் தக்காளியை. தக்காளி கூட வந்து நம்ம வரமிளகாத்தூளை போட்டுக்கிடலாங்க. 2 ஸ்பூன் வரமிளகாத்தூள் போட்டிருக்கேன். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூளுங்க. வரமல்லி மட்டும் ஆட் பண்ணணும். கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும், நம்ம ஆட் பண்ணிடலாம். அடுப்பை குறைச்சி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வரமிளகாத்தூளை போட்டிங்கன்னா குழம்பு வந்து நல்லா கலராக கிடைக்குங்க. கொஞ்சம் வேகட்டும். நம்ம அதுக்குள்ளே தேங்காய் பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய் வந்து இந்த அளவுக்கு எடுத்துருக்கேங்க. அப்புறமா வெங்காயம், ஒரு வெங்காயம் போட்டிருக்கேன். இது சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் காலியாகிடுச்சு, போகணும், போய் வாங்கிட்டு வரணும். சோம்பு ஒரு 1/2 ஸ்பூன் சோம்புங்க. சோம்பு போட்டு அரைச்சி ஊற்றுங்க, குழம்பு வந்து நல்ல மணமாக இருக்குங்க. இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நிறைய இருக்குங்க, சின்ன சாறு, அதனால் பெரிய சாரில் மாற்றிடலாம். சில நேரம் நிறைய இருந்துச்சுன்னா தெரிச்சிடும் வெளியில். இதில் தண்ணி விட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய் நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சுங்க. இப்போ வரமல்லி போட்டது வந்து ஸ்கிப் ஆயிடுச்சுங்க வீடியோ. 2 ஸ்பூன் வரமல்லி போட்டுக்கோங்க. வரமல்லி நல்லா பச்சை வாடை போயிடுச்சு. இப்போ தேங்காய் பேஸ்ட்டை நம்ம ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம அடுப்பை கூட்டி வச்சுக்கலாம். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு.
இப்போ புளி தண்ணியை ஊற்றிக்கிடலாம். நம்ம புளி கரைசல் சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி போட்டிருக்காங்க. இதை கரைச்சி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப புளிப்பாகவும் இருக்கக்கூடாது, புளிப்பு இல்லாமலும் இருக்கக்கூடாது, நிதானமாக இருக்கணும். தண்ணி ஊற்றிடலாம். மிக்சி சாரை கழுவி கொஞ்சம் தண்ணி ஊற்றியாச்சு. கொஞ்சம் தண்ணியாக வைக்கணும் நம்ம. ஏன்னா உங்களுக்கு பருப்பு வந்து திக்னஸ் கொடுக்குங்க. பொரிச்சு போட்டிங்கன்னா திக்னஸ் கொடுக்காது, பொரிக்காமல் இங்கே போட்டிங்கன்னா திக்னஸ் கொடுக்கும். நான் பொரிக்காமல் தான் போட போகிறேன். அதனால் கொஞ்சம் நம்ம தண்ணியாக வச்சுக்கிடணும். உப்பு ஆட் பண்ணிடலாம். சிலவங்க வந்து உடஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு பொரிச்சு போடுவாங்க. இங்கே பொரிச்சு போடுறதோட பொரிக்காமல் போடுங்க. டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அது வேறு மாதிரி டேஸ்ட் இருக்கும், இது வேறு மாதிரி டேஸ்ட் இருக்குங்க. குழம்புக்கு தந்தோடி உப்பு போட்டாச்சு. இது நல்லா நமக்கு கொதிக்கிட்டோம். நம்ம அதுக்குள்ளே பருப்பு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணுங்க. பருப்பை வந்து நான் காலையில் தான் ஊற போட்டேங்க. 3/4 மணி நேரம் ஆச்சு ஊற போட்டு. உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஊற போட்டுக்கோங்க. 250 கிராம் பருப்பு போட்டிருக்கேன். இதில் கொஞ்சம் சோம்பும் பெருங்காயத்தூளும் போட்டுக்கலாங்க. சோம்பு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க, நல்லா வாசனையாக இருக்கும் வடை வந்து. கொஞ்சமாக மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறமா பெருங்காயத்தூள். இது வந்து வாய்வு, அதனால நம்ம இதெல்லாம் சேர்க்கணுங்க. அப்புறம் உருண்டைக்கு தந்தோடி உப்பு போட்டுக்கோங்க. இது தண்ணி இல்லாமல் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்தாச்சுங்க. இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். ரொம்ப காடாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து உருண்டை வந்து கல் மாதிரி இருக்குங்க. அதனால இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. இப்போ உப்பு பெருங்காயத்தூள் வச்சு சோம்பு எல்லாம் போட்டாச்சு. உங்களுக்கு குழம்பு வந்து ரொம்ப திக்காக வேணும்னா இந்த பருப்பில் வந்து அரைச்சதை கொஞ்சம் எடுத்து இங்கே கரைச்சி விட்டிங்கன்னா நல்லா திக்காயிரும் குழம்பு வந்து. சப்போஸ் உங்களுக்கு குழம்பு வந்து தண்ணி ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் இது பண்ணுங்கள். எனக்கு நான் தேங்காய்லாம் போட்டுக்கனால தண்ணி ஆகாது. அதனால் நான் அப்படியே உருட்டி போட போகிறேன். ஒரு வெங்காயங்க, சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் எதுனாலும் போட்டுக்கலாம். இது கூட பச்சை மிளகா போட்டுக்கலாம். பச்சை மிளகா 2-3 மிளகா போட்டிருக்கேன். அப்புறம் கருவேப்பிலை தழைங்க. நம்ம வடைக்கு எப்படி பண்ணுவோமோ அதே தாங்க. கருவேப்பிலை தழை வந்து 2 அப்படி பிச்சு போட்டுக்கோங்க. பிச்சு போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இஞ்சி வேணால் ஒரு துண்டு பொடிசாக நறுக்கி போட்டுக்கோங்க. சிலவங்களுக்கு வந்து இஞ்சி வாடை பிடிக்காது. அப்புறம் சின்ன குழந்தைகளுக்கு இஞ்சி வாடை அடிச்சுன்னா சாப்பிடாது. அந்த மாதிரி இருந்ததுன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு துண்டு இஞ்சியும் போடுங்க, நல்லா மணமாக இருக்குங்க. இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு, குழம்புல ஆட் பண்ணிடலாம். இந்த மாதிரி குழம்பு கொதிக்கணுங்க, நல்லா தகன்னு கொதிக்கணும். கொதிச்சுக்கிட்டு இருக்கும்போது நம்ம வந்து அப்படியே இரவு அப்படியே இறக்கிடணுங்க. இல்லை கொதிக்கிற குழம்புல போட்டீங்கன்னா உங்களுக்கு கரையவே செய்யாது. சிலவங்க வந்து அடுப்பு வந்து சிம்மில் வச்சுட்டு போடுவாங்க. அந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கரைஞ்சிருங்க. இதில் வந்து நீங்கள் முட்டை போட்டு ஊற்றலாம். முட்டை போட்டு விரவி நம்ம வேக வச்சு போடலாம் குழம்புல, அதுவும் நல்லாயிருக்கும். எங்கள் அம்மா அப்படியும் பண்ணுவாங்க. முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உருண்டை பிடிச்சி இட்லி குக்கரில் வச்சு வேக வச்சு நம்ம போடணுங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டேஸ்ட்டு கொடுக்கும், நல்லாயிருக்கும் எல்லாமே. பொரிச்சு போட்டாலும் நல்லாயிருக்கும், வடை மாதிரி சுட்டு போட்டாலும் நல்லாயிருக்கும். வடை குழம்பு வைக்கலாம், வடகறி வைக்கலாம். வடகறி
சேம் இதுதான். நம்ம வடைய வந்து இதை தோசை தவால போட்டு சுட்டு உறுத்து போடணுங்க. மசாலா எல்லாமே இதுதான். கொஞ்சம் பட்டை கிராம்பு வேணால் போட வேண்டியிருக்கும். இதே மாதிரி பண்ணுங்க. ஒரு உருண்டை கூட உங்களுக்கு உடையாதுங்க. அவ்வளோ சூப்பராக கிடைக்கும். நல்ல குழம்பு கொதிக்கணும். கொதிக்கும் போது தான் போடணும். அப்படியே நம்ம சட்டியில் உருட்டி அப்படியே இறக்கியாச்சுங்க அவங்கள. நீங்கள் உருண்டை பிடிச்சி வச்சினாலும் போடலாம். ஃபஸ்ட்டே நீங்கள் அரைச்சி வச்சிட்டிங்கன்னா உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. அப்படியே தூக்கி போட்டுடலாம். எல்லாம் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம கிண்டி கொடுத்துக்கலாம். இப்போ வந்து உருண்டை கொஞ்சம் வெந்த உடனே மிதக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. ரேசை கிளறி கொடுத்துக்கலாம். நம்ம போட்ட உருண்டை அப்படியே கிடக்குங்க. கரையாமல் உடையாமல் கரையாமல் உருந்து போகாமல் அப்படியே கிடச்சிருச்சு. குழம்பும் திக்காக ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. இன்னும் கொஞ்சம் கொதிக்கட்டும். இந்த பருப்பு வந்து நல்லா வேகணுங்க. வெந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொஞ்சம் கொதிக்கட்டும், ஆஃப் பண்ணிடலாம். வந்து நல்லா கொதிச்சிருச்சுங்க. நம்ம இறக்கிடலாம். லாஸ்ட்டில் கொஞ்சம் மல்லித்தழை தூக்கிடலாம். இறக்கி வச்சுக்கலாம். உருண்டை குழம்பு வந்து பார்க்கையிலே எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். இந்த மாதிரி பக்குவத்தில் பண்ணி பாருங்கள். எவ்வளோ சூப்பராக கிடச்சிருக்கு பாருங்கள் குழம்பு வந்து. எவ்வளோ சூப்பராக ஒரு உருண்டையும் கரையாமல் எம்மி உருண்டை குழம்பு ரெடிங்க. அப்படியே சுட சுட சோத்தில் விட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு உருண்டை கூட நமக்கு உடையாமல் பர்ஃபெக்டாக கிடச்சிருக்குங்க. வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிடலாம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கங்க. இந்த உருண்டை குழம்பு வந்து அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டு.